அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நமது பங்கில் ஆண்டுத் திருவிழாவின் 3ஆம் நவநாளாக இன்று நடைபெறவிருக்கும் ஆற்றலின் திருவிழாவுக்கு தூய அந்தோனியா நிலையத்தின் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். இன்று நாம் ஆற்றலின் திருவிழாவை சிறப்பிக்கின்றோம். திருச்சபை கட்டளைகளும் நாம் புனிதரும் என்னும் தலைப்பின் கீழ் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கட்டளைகள் நாம் சுய கட்டுப்பாடோடு வாழ ஒரு வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. கட்டளைகளுக்குள் நாம் வாழ்கின்ற போது மட்டுமே நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியும். கட்டளைகள், சட்டத்திட்டங்கள், மதிப்பீடுகள், கட்டுப்பாடுகள் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்வு ஒரு காட்டு வாழ்வாகும். மனித நாகரிகம் தோன்றியது முதலில் சமூகத்திலும் குழுமத்திலும் கட்டளைகளும் சட்டத்திட்டங்களும் ஒரு கட்டுப்பாட்டை ஒழுங்கமைப்பை ஏற்படுத்துவதற்கும் ஒரு வழியாக அமைகின்றது. அதுபோல ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவர் தமது நம்பிக்கை வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு அடிப்படையாக அமைவது இந்த திரு அவையின் 6 கட்டளைகளும் ஆகும். இவற்றை நாம் எந்த அளவுக்கு ஏற்று மதித்து கடைபிடித்து வாழ்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். திரு அவையின் கட்டளைகளுக்கு எதிராக நாம் வாழ்ந்த நேரங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டும். கத்தோலிக்க திரு அவையின் உண்மையான உறுப்பினராகவும் இறைவனின் நம்பிக்கைக்குரிய சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி கொண்டாடுவோம். நம் பாதுகாவலர் திரு அவையின் கட்டளைகளை மிக சிறப்பாக புரிந்து ஏற்று அவற்றை கடைபிடித்தார். அவரை முன்மாதிரியாக கொண்டுள்ள நாமும் திரு அவையின் கட்டளைகளை ஏற்றி வாழ கொண்டாடுவோம். Alegría,
இந்த பலியானது நம் அனைவரின் கருத்துக்களோடு இணைந்து சூசேப்பரன் குழந்தை சூசேப்பரத்தை சார்ந்த மரிதாஸ் என்பவரின் 2ஆம் ஆண்டு நினைவு பலியாக கொடுக்கப்படுகின்றது. மேலும் சிறப்பாக இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற அந்தோனியார் அன்பத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பித்து இறைவனின் அன்பும் அருளும் ஆசியும் நமது பாதுகாவலர் குழந்தை திரேசா வழியாக இந்த குடும்பத்தினருக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்று சிறப்பாக கொண்டாடுவோம். அன்புமிக்க சகோதரமே, இந்த பள்ளியிலே உங்களுக்கு வருகின்ற உணவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. சகோதர சகோதரிகளே, நமது பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் திரசாவின் இன்று அவரது பரிந்துரையால் இறைவனை பெற நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். நமது வேண்டல்களை அவரது கால்களை வைத்து அவர் வழியாக இறைவனை நிறைவாக பெற்றுக்கொள்வோமாக.
கொல்லப்பட்டு வீட்டிற்கும் சிறுமலரே சிறுமலரே எனவே நாம் எதிர்நோக்கி இருப்பதை பற்றி தயார்
உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளிலே குழந்தை தெரசாவுடைய விழாவை கொண்டாட தயாரித்திருக்கிறவர்களே, இந்த நவநாளிலே ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்காங்க. திருச்சபை கட்டளைகளும் கட்டளைக்கும் வந்திருக்கும். திருச்சபை கட்டளைகள் எத்தனை? அப்புறம் 6. எத்தனை மொத்தம்? 6. 16 இல்ல, 10 + 6 16. அப்படிதானே? 6 திருச்சபை கட்டளைகள். 6 எப்போ மறக்கக்கூடாது. கட்டளைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன? எதுக்கு கட்டளை எல்லாம்? கடைபிடிப்பதற்காக. நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி அன்னை மரியாள், சூசேப்பர், குழந்தை இயேசு. இவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை தவறாக கடைபிடித்தவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் எங்க போவாங்க? எருசலேம் ஆலயத்துக்கு செல்வார். அப்படி போகும்போது 12 வயசுல இயேசு காணாமல் போறாரு. அவள் தேடிக்கு போய் இயேசுடைய அந்த மாண்பை, மகத்துவத்தை, மகிமையை கண்டு பெற்றோர் வியப்படைந்தார்கள். இந்த குழந்தையை பற்றி ஒரு உன்னதமான ஒரு நிலையை அடைந்தே பார்க்கிறோம். இன்றைய நமது புனிதருடைய இந்த வாழ்வும் அதையும் மையப்படுத்தித்தான் இருக்கிறது. கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய சித்தத்தை, கடவுளுடைய கட்டளைகளை வாழ்கின்ற, அவற்றை தன் வாழ்விலே நிறைவாக வைத்திருக்கின்ற புனிதராக இருக்கின்றார்கள். சரி, 6 முதல் கட்டளை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் பால் பூசைக்கு வர்றது. அப்படிதானே? முழு பூசை நற்கருணையுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். திருப்பலியினுடைய மாண்பு, அதன் வழியாக நாம் பெறுகின்ற மாபெரும் வல்லமை, ஆண்டவர் இயேசு உயிரோடு இங்கு எழுந்தருளி நமது உள்ளத்திலே வந்து வாழ்கின்ற அந்த ஒரு நல்ல தருணம். அதை நினைக்கிறது கிடையாது. திருச்சபை சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனோம், தயாரிக்கிறோமோ தயாரிக்கலையோ கோயிலுக்கு வரோம், எல்லாம் நன்மை வாங்க போறாங்க, நன்மை வாங்க வரோம். பல நேரங்களில் இது ஒரு வழக்கமான ஒரு காரியமாக மாறுகிறது. இதனுடைய மகத்துவத்தை நமது புனிதனுடைய குடும்பம் நிறைவாக உணர்ந்திருந்தது. நம்ம புனிதனுடைய அம்மா பேர் என்ன தெரியுமா? அம்மா பேரு சரி, சந்தோஷம்.
2 பேரும் என்ன நினைச்சாங்க? சின்ன வயசுல துறவரம் போக ஆசைப்பட்டாங்க. 2 பேரும் கடவுளுக்கு பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுக்கவில்லை. திருமணம் கடவுளுடைய சித்தத்தால் அவர்களுக்கு நடக்கிறது. திருமணம் நடக்கின்ற பொழுது இந்த லூயி என்ன நினைக்கிறேன்னா, என் மனைவியை நான் சகோதரியாக பார்க்க போகிறேன், திருமண இந்த பந்தத்தை நான் வாழ மாட்டேன் என்று நினைத்து கொண்டிருந்த வேளையிலே அவருடைய மனைவி செல்லிக்கிறேன்னு சொல்றாங்க, நான் கடவுள வேண்டியது பல குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும். ஒரு வித்தியாசமான எண்ணம். அப்போ அவர்களுடைய அந்த திட்டத்தை கணவர் ஏற்றுக்கொள்கின்றார். மற்ற எத்தனை பசங்க அவங்களுக்கு? 9 பிள்ளைகள். 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து கடவுளுடைய திருவுளத்தை, கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஒவ்வொரு நாளும் அர்ப்பணித்து வந்தார்கள். ஏன் சொன்னா, முதல் கட்டத்துல நம்ம கடந்த கால கடைபிடிக்கிறது. அவங்க குடும்பமாக திருப்பலிக்கு செல்வார்கள். கணவனும் மனைவியும் ஒன்றாக திருப்பலிக்கு செல்வார்கள், ஒன்றாக ஜெபிப்பார்கள், ஒன்றாக ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவார்கள். அப்போ அப்பா அம்மாவுடைய அந்த ஒரு மனநிலை ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கு அந்த நிலை நம்முடைய பெற்றோருக்கு இருக்கிறதா? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த மனிதர்களுடைய இந்த வாழ்க்கை மிக மிக தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ அப்பா அம்மாவுடைய அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து கோயிலுக்கு வரோமா? அப்பா ஒரு பக்கம் போயிடுவாங்க, அம்மா கோயிலுக்கு வருவாங்க. இல்லைன்னா அப்பா கோயிலுக்கு வருவாங்க, அம்மா ஒரு பக்கம் போவாங்க. பசங்க கோயிலுக்கு வருவாங்க. கோயிலுக்கு போனாங்களா இல்லையா, சுற்றுறாங்களா தெரியாது. ஆனால் அந்த குடும்பம் அக்கறை உள்ள குடும்பமாக, முக்கியமாக ஆன்மீக காரியங்களிலே அக்கறை உள்ள குடும்பமாக இருந்தது. கடவுளுடைய திருச்சட்டத்தை, திருச்சபையுடைய சட்ட திட்டங்களை நிறைவேற்றுகின்ற குடும்பமாக இருந்தது. இப்போ நாம் அப்படி இருக்கிறோமா? இன்னைக்கு நாம இதை சிந்திக்கிற கோயில்னா திருச்சபை சட்டத்தை, முதல் சட்டம் கடந்த நாட்களில் கோயிலுக்கு போகணும், குழுப்பு சப்பாக்குறது, குடும்பமா கோயிலுக்கு போறேன்னா, என் பிள்ளைகள் கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன்னா, கோயிலுக்கு வந்தா நான் பக்தியோட திருப்பலியில் பங்கெடுத்து கடவுளுடைய ஆசையை பெற்றுக்கொள்ள என்னையும் என் குடும்பத்தையும் தயாரிக்கிறேனா? இதைத்தான் நமது புனிதர்களுடைய பெற்றோரும் செய்தார்கள், நமது குழந்தையும் செய்து நமக்கு மாதிரி காட்டியிருக்கின்றார்கள். கடவுளுடைய திட்டத்தை, கட்டளைகளை நிறைவேற்றுவது உன்னதமானது, முக்கியமானது. நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டான வாழ்க்கை தேவை. நம்ம பிள்ளைங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. செல்போன், இன்டர்நெட், டிவி, தேவையில்லாத விளையாட்டுகள், அதுதான் அவங்களுக்கு ரொம்ப இருக்குது. பெற்றோர்கள் தான் அவர்களுக்கு மாதிரியாக இருந்து அவர்களை ஆன்மீகத்தில் நடத்த வேண்டும். நம் பெற்றோர்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை முக்கியமாக இருக்கின்றோம்? ஒழுங்கா கோயிலுக்கு போறானா, ஒழுங்கா கேட்டீஸ்க்கு போறானா, ஒழுங்கா படிக்கிறானா, கோயிலுக்கு ஈடுபடுறானா அப்படின்னு பார்க்கிறோமா? அல்லது கிராமங்கள்ல எனக்கு அதை பகுதியில் டவுன்லாம் பசங்களை இந்த ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறத விட முக்கியமாக படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும்னு சொல்லிட்டு படிக்கணும்னு நல்லா காமிச்சுவாங்க. வீட்டு ஜபம் சொல்றது, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறது, மறைக்கல்வி கற்பது, அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தேவையில்லாத மாதிரி நினைக்கிறாங்க. அது ரொம்ப தேவை. அதுதான் பிள்ளைகளை ஆன்மீகத்தில் வளர்க்கவும் அவர்கள் வாழ்க்கையில் நன்றாக படித்து முன்னேறவும் வழி செய்து கடவுள் அவர்களுக்கு துணையாக தான் அவர் பெற்றோர் நினைத்தார்கள். எங்களுடைய பிள்ளைகள் ஆன்மீகத்தில் வளர வேண்டும். அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் கடவுளுடைய அருளை பெற்ற பிள்ளைகளாக வாழ்க்கையிலே வாழ வேண்டும். அந்த 9 பிள்ளைகள் 4 பிள்ளைகள் இறந்தார்கள், 5 பிள்ளைகள் வாழ்ந்தார்கள். அவங்க சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க 9 பேரும் கடவுளுடைய அருளிலே வாழ்ந்தவர்கள், 4 பேர் மறித்தார்கள், அவர்கள் தாயகத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த 5 பேரும் கடவுளுடைய
அருளிலே அந்த ஆன்மீகத்தை பின்பற்றி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்பார்கள் என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அது காரணம் பெற்றோருடைய அந்த எடுத்துக்காட்டான வாழ்க்கை, அந்த ஆன்மீகம். எங்களுக்கு அந்த பணி செய்ய விருப்பம் முடியவில்லை, ஆனால் எங்கள் பிள்ளைகள் அந்த ஆன்மீகத்திலே பணி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். முக்கியமாக அவருடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிறந்து குருவாக ஆக வேண்டும், குருவாக ஆகி பணி செய்ய வேண்டும் என்று அதிகமாக ஆசைப்பட்டார்கள். ஆனால் கடவுள் 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். ஆனால் அவர்கள் இறந்து விட்டார்கள். மற்ற 5 பேர் பெண் பிள்ளைகள் கடவுளுடைய பணியை செய்ய தங்களை முழுமையாக கொடுத்தார்கள். முக்கியமாக நமது மீது சிறு வயதிலேயே கடவுளுடைய திருவுளத்தை உணர்ந்து கடவுளுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து, முக்கியமாக மறைபரப்பு பணியை செய்வதற்காக, மறைபரப்பு பணியை ஆட்கொள்வதற்காக மிகவும் ஆர்வம் காட்டியதை நாம் பார்க்கின்றோம். அவருக்கு அந்த பணியை வெளியே செய்ய முடியாவிட்டாலும், உடல்நல குறைவாக இருந்தாலும் வீட்டிலேயே இருந்து ஜெயிக்க ஆரம்பிக்கிறார் என்று அனைத்து நாடுகளுக்கும் மறைபொருள் பணிக்கான பாதுகாவலியாக கொடுக்கிறார். அதுக்கு காரணம் பெற்றோர்கள். பெற்றோர்கள் வழி நடத்துதல், அதன் வழியாக பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு நடக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற நல்ல மாற்றம். இன்னைக்கு அப்பா அம்மா பேச்சு கேட்கறதே கிடையாது பிள்ளைங்க. ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியும், ஒன்றும் சொல்ல அவசியம் கிடையாது, அப்படிதானே, எல்லாம் எனக்கு தெரியும், நீங்க தான் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு கீழ்ப்படியாம தாழ்த்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல். நமது புனிதை நம்ம காட்டுகின்ற பாதை பொறுமையாக இருக்க வேண்டும், தாட்சியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும், கடவுளை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த நிலையில் நம் வாழ்க்கையை உயர்த்தம் என்று சொல்லுகின்றார்கள். கடவுளை நான் என்ன வருடத்துக்கு ஒரு முறையாவது நல்ல பாசனம் செய்யறது. எல்லாம் பாசனத்துக்கு போறோமா, அடிக்கடி போறோமா? ஒரு பங்குல நான் பாசனத்தை கேட்க போனேன். உறுதி புஸ்தகம் கொடுக்கிறதாக தயாரிக்கிறதாக போயிருந்தேன். பேசிட்டு பாசனக்காரனே டெய்லி அவர பிள்ளைங்களாம் பாசனம் செஞ்சு 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. எல்லாம் இறக்குறீங்க. அந்த வந்த எல்லா பிள்ளைகளும் 2 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. எனக்கு இது அப்படின்னு கேட்கும்போது ஏன் இப்படின்னா, புதன் வாங்கும்போது பாசனம் பண்ணேன், இப்போ 2வது பாசனம் பண்றேன். 2 வருஷம். யார் காரணம் இதுக்கு? அப்பா அம்மா காரணமா, பங்குசாமி காரணமா, பிள்ளைங்க காரணமா? யார் காரணம்? யார் பொறுப்பு? அதுக்கு முக்கியமான பொறுப்பு அப்பா அம்மா. இன்னைக்கு அப்பா அம்மா பாசனம் பண்ண போறது கிடையாது, பிள்ளைகளும் போறது கிடையாது. நாங்கெல்லாம் புதுனை வாங்கினோம்னு சாமியாருக்கு தெரியும், அப்படின்னு நான் கேட்டுக்காக இருக்கிறேன், புதுனை வாங்குறதுக்கு தயாரிச்சிருக்கிறேன். வாரம் வாரம் பாசனத்துக்கு போகணும். ஒவ்வொரு சனிக்கிழமை போய் பார்த்துருக்கீங்கன்னா வீட்டில் உதைப்பாங்க, பங்குசாமி உதைப்பாங்க. பாவம் செய்யறது செய்யும் கையில் நின்று இப்படி பாசனம் பண்ணாதான், சனிக்கிழமை பாசனம் பண்ணி தான் கோயிலுக்கு போகணும். வீட்டில் உதைப்பாங்க, சாமியார் உதைப்பாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு நாம என்ன கொடுக்கிறோமா? நமது பிள்ளைகளை இந்த ஒரு நிலையை சரியாக புரிந்து கொண்டு அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி அது தேவை என்பதை அவர்களுக்கு நாம் அறிவுறுத்தி அடிக்கடி பாசனம் செய்ய சொல்லிட்டு நாமும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறோமா? நமது குழந்தைகளுடைய அந்த பெற்றோரும் குழந்தையும் என் ஆன்மீகத்தை கடவுளுக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய அருள் நாம் மன்னிப்பு. திரும்ப திரும்ப நாம் வாசம் செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கு திரும்ப திரும்ப அருள் தந்து நம்மை அவர் இணைத்துக் கொண்டிருக்கின்றார். எப்படின்னா, நீங்க ஒரு புதுசா 100 மீட்டர் கயிறு வாங்குறீங்க. புதுசா இருக்கும் பொழுது இடைவெளி 100 மீட்டர் பயன்படுத்த என்ன ஆகும்? அந்த கயிறு அறுக்க ஆரம்பிக்கும். அறுக்க என்ன பண்ணுவீங்க? அறுக்க என்ன பண்ணுவீங்க? முடிச்சு போடுவீங்க. முடிச்சு போட என்ன ஆகும்? அந்த அளவு குறையுது. அப்போ நாம் கடவுளுடைய அருளை இந்த மன்னிப்பின் வழியாக பயன்படுத்தும் பொழுது கடவுளுடன் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றோம். கடவுளுக்கு நமக்கு இருக்கிற உறவு அதிகமாகிறது. நம்ம உணர்றது கிடையாது. நான் போய் சாமியோட பாவம் சொல்லணும், என்ன நினைச்சுக்குவாரு, அப்பா எடுத்துக்குவாரு, உங்களுக்கு வச்ச ஒரு கவலையே கிடையாது. யார் வந்தாங்க, யார் வாசம் பண்ணாங்க, அவர் கேட்டு கடவுள் பேரால உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். கடவுள் தான் மன்னிப்பு வழங்குகிறார்.
பெற்றோர்கள் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கின்றார்கள். இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை இந்த ஆன்மீகத்திலேயே வளர்த்தார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கின்றோம்? அடுத்து என்ன? மூணாவது வாசல் காலத்தில் நக்கரை கொள்வது. அந்த காலத்தில் நாம் தவக்காலத்தில் நல்ல தயாரிச்சு அவர் உள்ளத்தை தவத்தால் 3 வழிகள் ஜபம் செய்வது, நோன்பு இருக்கிறது, ஏழைகளுக்கு உதவி செய்வது இந்த மரங்கள் வழியாகவும் பல நல்ல நல்ல காரியங்களை செய்து நம்மை தயாரித்து ஒரு நல்ல பாவசனம் செய்து ஆண்டவர் இயேசுவை உட்கொள்வது. தயாரிப்பில்லாமல் குறிப்பாக நாட்களிலே நிச்சயமாக தயாரிப்பில்லாமல் நாம் ஆண்டவரை உட்கொள்ளக்கூடாது என்று திருச்சி சொல்கிறது. அடுத்த கட்டளை யாருக்கும் தெரியலையா? சத்தமா சொல்லுங்க. சொத்து போஸ்ட் பண்ணாது. வெள்ளிக்கிழமை எத்தனை நாள் சொத்து போஸ்ட் நமக்கு வருஷத்துல? 40 நாள். அப்புறம் கடவுள் ரொம்ப நல்லவர், திருச்சபை ரொம்ப நல்ல திருச்சபை. 2 நாள் தான். பெரிய வெள்ளிக்கிழமை, விபூதி புதன். இந்த 2 நாள் தான் நாம சுத்தபோச வருஷத்தையும் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். அதை நாம் தவறவே கூடாது. 40 நாட்கள் சொல்றது நம்முடைய தனிப்பட்ட ஆன்மீகம். 40 நாட்கள் நான் என்னை தயாரித்து கடவுளுடைய அந்த உயிர்ப்பு விழாவை கொண்டாட என்னை தயாரிக்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்கிறேன். ஒரு சிலர் வருஷம் ஃபுல்லா இது மாதிரி தயாரிப்பாங்க. ஒரு நாளும் திங்கட்கிழமை பரிசுத்தாவியாருக்கு ஒரு சிலர் இருப்பாங்க, சொத்துப்பம் இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை அந்தோனியா இருக்கு, புதன்கிழமை சூசியப்பருக்கு, வியாழக்கிழமை குழந்தை இயேசுவுக்கு, வெள்ளிக்கிழமை இறுதி ஆண்டவருக்கு, சனிக்கிழமை மாதாவுக்கு. இப்படி நாம் நமது ஆன்மீகத்தை வளர்த்துக் கொள்கிறோம். இது நல்ல காரியம். நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிற அந்த உறவை அதிகப்படுத்திக் கொள்ள இந்த காரியங்கள் சொன்னால் திருச்சபை நமக்கு 2 நாள் தான். 2 நாள் நாம் கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அடுத்தது விளக்கப்பட்ட காலத்திலும் குறைந்த வயதிலும் திருமணத்துக்கு உள்ள ஒரு தடை. குறைந்த வயசு கல்யாணம் பண்ணக்கூடாது. இப்போலாம் என்ன பண்றாங்கன்னா தவக்காலத்தில், முன்னாடிலாம் தவக்காலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அடுத்து திருவிழை காலத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்க? எல்லா காலத்திலும் கல்யாணம் பண்றாங்க. ஏன்னா அந்த நாட்கள் நம்மை தயாரிக்கும் நாட்கள், பரிசுத்தமான நாட்கள் நாம் நினைப்பது கிடையாது. அந்த 40 நாட்கள் தவத்திலும் ஜெபத்திலும் நம்மை ஆட்படுத்த வேண்டும். ஆனால் இன்றைக்கு நம்ம ஆடம்பரத்திலும் கொண்டாட்டங்களிலும் அதை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த காலத்தை நம்ம செய்யக்கூடாது. ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லாமல் இதுதான் எங்களுக்கு சரியான நேரமாக இருக்குது. வெளிநாட்டு வேலை செய்கிறாங்க, உள்நாட்டில் வேலை செய்கிறாங்க, இப்போதான் லீவுக்கு வராங்க, அதனால அதெல்லாம் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தவக்காலத்தை கல்யாணம் பண்ணுறோம், திருவிழாவில் கல்யாணம் பண்ணுறோம். அது திருச்சபையினுடைய இந்த கோட்பாடுகளுக்கு முரணானது. ஆனால் வேறு வழி இல்லாமல் மக்களோட நலனுக்காக ஒரு சிலவற்றை தளர்த்தி இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களில் நம்ம தான் செய்யக்கூடாது. அதே போல ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கடவுளுடைய நாள். அன்னைக்கெல்லாம் கல்யாணம் செய்யக்கூடாது, கல்யாணம் செய்யக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறோம்? அதை செய்யணும் மக்களுடைய நலனுக்காக. திருச்சபை எந்த அளவுக்கு மக்கள் மீது அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நாம் திருச்சபை மீது அக்கறை கொண்டு இருக்க வேண்டும். திருச்சபையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அக்கறை கொண்டு நாம் செயல்படும் மக்களாக இருக்க வேண்டும். நாம் ஒன்று மட்டும் எதிர்பார்க்கிறோம், திருச்சபை எனக்கு எல்லாத்தையும் செய்யணும், நான் நினைக்கிற மாதிரி செயல்படணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் திருச்சபை சொல்றத நம்ம கேட்கிறோமா? அதான் பெரிய கேள்விக்குறியா இருக்குது. அவன் சொல்றதை அவன் கேட்கணும், ஆனால் அவன் சொல்ல கேட்கக்கூடாது. கேட்கின்ற ஒரு தான் ஆன்மீகம் வளரும். அடுத்து நேர்மைகளுக்கு நம்மளான உதவிகள் செய்வது. என்னென்ன உதவி செய்ய நேர்மைகளுக்கு என்னென்ன உதவி செய்வீங்க?
திட்டுவீங்க, தேவையில்லாத பேசுவீங்க, பின்னாடி பேசுவீங்க. அப்படின்னா என்ன உதவி இல்லை? என்ன செய்ய ஞானம் இருக்கு? உங்கள் பங்கு தந்தைக்கு நீங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டும். மேற்கொள்ளும் ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவருக்கு துணையாக இருக்க வேண்டும். பங்கு தந்தை பங்கு மக்களுடைய நல்ல அக்கறை கொண்டவர். உங்களுள் ஒருவராக, உங்கள் குடும்பத்தில் ஒருவராக அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்காக அனைத்தையும் தொடர்ந்து வந்திருக்கின்ற ஒரு குரு என்பதை நீங்கள் உணர வேண்டும். கடவுள் பெயரால், கடவுள் பணிக்காக வந்திருக்கின்றார், நமக்காக வந்திருக்கின்றார். அவர் வழியாக நாம் கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம். அருட்சாதனம் அவர் வழியாக தான் நம்ம நடக்கும். அந்த அருட்சாதனம் நமக்கு நல்ல பலன் கொடுக்க வேண்டும் என்றால் நாம் நமது பங்கு தந்தையோடு நல்ல உறவை வைத்திருக்க வேண்டும். அவர் சண்டை போறது, அவர் திட்டுறது, தேவையில்லாம பேசுறது, அவர் சொல்ல பேச்சு கேட்காம சின்னமா இருக்கிறது, அதெல்லாம் நல்லது கிடையாது. நமது ஆன்மீகம் அது அல்ல. நமது வேட்பர்களுக்கு நாம் பக்கபலமாக இருக்க வேண்டும். அதே போல நமது வேட்பர்களுக்கு உதவிகளை செய்ய கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டு சொல்லியிருக்கின்றார், என்னுடைய சிகிச்சை என்பதற்காக ஒரு கோலை தண்ணீர் கொடுப்பவன் பலன் பெறாமல் போவான். நீங்க உங்க பங்கு செய்ய ஒவ்வொரு நல்ல காரியமும் உங்களுக்கு 100 மடங்கு பலன் கொடுக்கும். உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைகள் தொடங்குவார்கள். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயல் தான் உங்களுடைய குருக்களுக்கு நீங்கள் செய்கின்ற நல்ல பணிகள், இந்த காரியங்கள். அதோடு கூட உங்கள் பங்கு பணியில் ஈடுபடுவது, ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் ஆர்வத்தோடு ஈடுபட வேண்டும். பங்கு பேரவை, அன்பிய கூட்டங்கள், பக்த சபைகள், மறைக்கல்வி, இப்படி பல பக்த இயக்கம் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் ஈடுபாட்டோடு இருந்து உங்களுடைய ஆன்மீகத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றிலும் உங்கள் ஈடுபாடு இருக்க வேண்டும். கலந்து அதில் பலன் பெற வேண்டும். அதே போல உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் பொழுது சாமியாருக்கு நல்ல சாப்பாடு செஞ்சா கொடுக்கணும். சாமியாருடைய நினைக்கலாம், அவங்களுக்கு இன்னும் போல அவங்களுக்கு எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு அது மாயை தான். நம்மளை நினைச்சு நம்மளை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு மனநிலை தான். அப்படி அல்ல. எத்தனையோ எத்தனை கஷ்டங்கள், நெருக்கடிகள், முக்கியமாக பொருளாதார நிலைக்கு எத்தனையோ நெருக்கடி இருக்கின்றன. அந்த நெருக்கடி நீங்கள் தான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், ஆளுநராக இருக்க வேண்டும். தனிமை என்ன கஷ்டமாக யார்கிட்ட சொல்றது, எங்க போய் பேசுறது அப்படி தெரியாது. உடல்நல பிரச்சனை வருகின்ற பொழுது யார் உதவி செய்வாங்க, யார்கிட்ட போறது, எல்லாவற்றையும் விட்டு வந்தவர்கள். நீங்கள் தான் அவங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். நீங்கள் தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆதரவு தான் அவர்கள் பணிக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும். எந்த அளவுக்கு நீங்கள் ஈடுபாடு இருக்கு, அந்த அளவுக்கு அவர் ஆன்மீக பணியும் பங்கின் வளர்ச்சியும் மற்ற பணிகளும் ஈடுபாட்டோடு இருப்பதை ஒரு பெரிய ஒரு வழியாக இருக்கிறது. கட்டளைகள் நாம் கடவுள் அருளே வளர்வதற்காக கொடுக்கப்பட்ட கட்டளைகள். இதைத்தான் அன்னை மரியாளும் சூசேப்பரும் குழந்தை சுமம் செய்தார்கள். கடவுளுடைய திருச்சட்டங்களை நிறைவேற்றுவதவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். காரணம், அதன் வழியாக கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். நம்முடைய புனிதருடைய பெற்றோர் எந்த நிலையிலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள், அந்த நிலையிலே பிள்ளைகளை வளர்த்தார்கள். நமது புனிதை இவற்றையெல்லாம் வாழ்ந்து 15 வயதிலேயே தன்னை கடவுளிடம் பணிந்து கடவுள் பணிக்காக தன்னை ஈடுபாட்டோடு ஆட்படுத்திக் கொண்டவர்கள். அவருடைய ஆன்மீகம் வித்தியாசமான ஆன்மீகம். சின்ன சின்ன நல்ல காரியங்களை செய்து உங்களுடைய அருளை பெருக்கிக் கொள்ள அழைத்தவர்கள். பெரிய பெரிய காரியங்கள் தேவையில்லை. அன்பாக இருக்கிறது, பாசமாக இருக்கிறது, பண்பாக இருக்கிறது, சின்ன சின்ன உதவி செய்வது, ஒற்றுமையாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், கஷ்டமான காரியங்கள். இந்த சின்ன காரியங்கள் தான் உங்களுக்கு கடவுளுடைய அருளை நிறைவாக பெற்றுக் கொடுக்கும். இது உங்களுடைய உறவுகளை
உங்கள் வாழ்க்கையை பலப்படுத்தும். இன்றைக்கு இந்த பின்னணியிலே பார்க்கிற பொழுது பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்ய வேண்டும், பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும், எதுக்காக நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆன்மீகத்தை தவிர மற்றவற்றை அதிகமாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உண்மைதானே? ஏன்னா செல்போன் வாங்கி கொடுத்துறீங்க, டியூஷன் அனுப்புறீங்க, இதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி அவங்களே செய்றீங்க. ஆனால் அவங்க வீட்டில் உட்காந்து ஜபம் சொல்றாங்களா, குடும்ப ஜபம் சொல்றது உட்காந்துறாங்களா, ஜபம் வாய்க்கு ஜபம் சொல்றாங்களா, கோயிலில் போய் ஒழுங்கா ஜபம் சொல்றாங்களா, பூசை பார்க்குறாங்களா, பூசை பங்கெடுக்கிறாங்களா, பூசைக்கு வர்றாங்களா, அவங்க சாமியார் கூட உதவியாக இருக்கிறாங்களா அப்படின்னு நீங்கள் பசங்களை அனுப்பி அவங்களுக்கு இந்த ஆன்மீக காரியங்களில் ஆட்படுத்த துணையாக இருக்கின்றீர்களா? நேரங்களிலே இது கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த ஆன்மீக பொருட்களை அனுப்புகின்ற பொழுது நமது புனிதனுடைய அருள் நம் வாழ்விலே நிறைவாக அவர்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்க நன்றாக இருக்க வழியாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தந்தை கட்டளைகளை வைத்து திருச்சபையுடைய மதிப்பை கொண்டிருத்தி நமது புனிதத்தை பார்க்கின்ற பொழுது நமது வாழ்க்கை எப்படி எந்த ஒரு நிலையிலே மேற்பட முடியும். இந்த வருஷம் இந்த திருவிழா நாட்களில் நவ நாட்களில் இதெல்லாம் தியானித்தோம், இதெல்லாம் நாம் பற்றி சிந்தித்தோம். இது எனக்கு எப்படி உதவியது, நான் எப்படி இதை பண்ண முடியும், அதைத்தான் நமது புனிதை ஒவ்வொரு நிலையும் செய்தார்கள். அவருடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது அவருடைய எண்ணங்களும் அவருடைய ஈடுபாடும் வித்தியாசமாக இருக்கிறது. நாம் நினைக்கிற வித்தியாசமான ஒரு நிலைப்பாடு. இயற்கை பற்றி யோசிப்பார்கள், எல்லாமே யோசிப்பாங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா என்ன அப்படின்னு யோசிச்சவங்க. அப்புறம் யோசிப்பாங்க, இப்படி தனித்த நெல் இருப்பதால் ரோஜாப்பூ இருக்குது, நெல்லிப்பூ இருக்குது, மற்ற பூக்கள் இருக்கின்றன. அவங்க ஆசை எல்லாமே ரோஜாப்பூ ஆயிடணும்னு ஆசை. ஏன்னா எல்லோரும் புனிதர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் கடவுளுடைய பார்வையிலே ஒரு நல்ல நெல் இருப்பவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நமது புனிதர் ஆசை. அதைத்தான் அவர்கள் அப்படி பேசிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லோருமே புனிதராக இருக்க வேண்டும், எல்லோருமே கடவுள் ஆசீர்வாத பெற்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் விரும்பினார்கள். பார்க்கின்ற பொழுதுதான் இயற்கை பெற்ற எல்லாமே ரோஜா பூவமாக நல்லா இருக்காதா, அப்போ யாருக்கு எந்த குறையும் இருக்காதே அப்படின்னு நினைச்சவங்க. ஆனால் திரும்பி நினைப்பாங்க, இது எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் சரியாக இருக்காது. தனித்த நிலை இருக்கின்ற பொழுது கடவுள் அந்தந்த நிலையிலே அருள் தந்து அவர்கள் வாழ்விலே உயர்வதற்கு வழி செய்து கொண்டிருக்கின்றார். சொல்வார்கள், உயர்ந்த மரம் மீதும் கதிரவன் கொடி வீசுகிறது, தாழ்ந்த சின்ன செடி மீதும் கதிரவன் கொடி வீசு. அந்த அளவுக்கு கடவுள் நல்ல உள்ளம் படைத்ததாக இருக்கின்றார். நாம் எப்படி இருந்தாலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நான் தகுதியோடு இருக்கின்றேனா என்பதைத்தான் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். கடவுளுடைய பெருந்தன்மை இதுதான். திருச்சபை கட்டளை பார்க்கின்ற பொழுதும் எல்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்கறது கிடையாது, கொஞ்சமாக தான், சின்னமாக தான். கடந்த நாள் பற்றி பேசுகிற பொழுது மொத்தம் வருஷத்துல 54 பூசை பார்த்தா போதும். ஞாயிற்றுக்கிழமை கடந்த நாள் ஆகஸ்ட் 15 கிறிஸ்துமஸ், 50 ஞாயிற்றுக்கிழமை 2 கடந்த நாள் ஆகஸ்ட் 15 கிறிஸ்துமஸும் 54 பூசை. 54 பூசையை பங்கெடுத்து நிறைவேற்றோமா? இல்லை. அதுக்கப்புறம் எக்ஸ்கியூஸ், எனக்கு வேலை இருந்துச்சு, கோயிலுக்கு போக முடியல. இது அதுக்கு கடவுள் நம் மீது அதிக பற்றுக்கொண்டு அதிகமாக எதிர்பார்ப்பது கிடையாது. ஆனால் அந்த எதிர்பார்ப்பை கூட நம்மால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் நம்ம புனிதை அதைத்தான் நிறைவேற்றிக் கொண்ட கடவுளுடைய சுத்தம் என்ன, என் வழியாக எதையெல்லாம் செய்ய முடியும், என் வழியாக எப்படியெல்லாம் கடவுளை இந்த உலகில் கொண்டு வர முடியும் என்பதை சின்ன 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 வழிகளிலே தன்னை ஆட்படுத்தி கடவுள் நாளை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அந்த வழியாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கிறார்கள். கடவுள் நீங்கள் இருக்கும் நிலையை உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கின்றார். நாம் நினைக்கலாம், பதவி இருக்கணும், பணம் இருக்கணும், புகழ் இருக்கணும், பேர் இருக்கணும், அப்போதான் கடவுள் ஆசீர்வாதம் அப்படின்னு நினைப்போம். அதெல்லாம் பல நேரங்களிலே கடவுளுடைய இந்த வழிகளுக்கு வெளியே இருக்கும் வழியாக இருக்கிறது. ஆனால்
அந்த ஆசீர்வாதத்தை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நமது வாழ்க்கையின் நிறைவை நோக்கி செல்லும். அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே தெளிவாக விளக்குகின்றார். இந்த எதிர்நோக்கு ஒவ்வொரு வாழ்வும் எதிர்நோக்கு நாம் வாழும் நிலையிலே நமக்கு நிறைவாக இருக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் நாம் நல்ல நிலைக்கு வருவோம், நம் வாழ்க்கை நிறைவுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு நிலையிலே நாம் சென்று கொண்டு இருக்கின்றோம். அந்த எதிர்நோக்கு நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்நோக்கு பதிலாக எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் நம் வாழ்க்கையை அவற்றை இழந்து கொண்டிருக்கின்றோம். நிம்மதி இழக்கின்றோம், மகிழ்ச்சியை இழக்கின்றோம், உறவுகளை இழக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே வெறுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார். கடவுள் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். நான் இந்த ஆசீர்வாதத்திலே நிறைவாக வாழ்வேன். இது எனக்கு போதும். இது வழியாக நான் மேலும் மேலும் வளர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை எதிர்நோக்கும் நமக்கு இருக்கிறார். நம் வாழ்க்கையை நிறைவாக தான் ஒரு வித எதிர்கொண்டார். நம்பிக்கை, பொறுமை, அன்பு இவைதான் அவர்கள் வாழ்க்கையிலே மையமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு மனநிலை. இதுதான் முக்கியம். கடவுளை பற்றி கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லாம் நல்ல கை கூடும். பெற்றோர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல மாதிரியாக இருங்கள். உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்த நீங்கள் அதை யாராக செய்ய வேண்டியிருக்கும். யாராக செய்ய தயாராக இருங்கள். அதே போல பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர் சொல்வதை கேட்டு நீங்கள் வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை நிறைவாக இருக்கும். நானும் பெற்றோர் கீழ்ப்படுகின்ற பிள்ளையை கடவுள் வேண்டும் மேலும் ஆசீர்வதிக்கின்றார். பல நலன்களால் நடப்புகின்றார். அவர் வாழ்வு ஒரு நிறைவுள்ள வாழ்வாக இருக்கிறார் சொல்கின்றார். இந்த உறவை நிறைவாக வாழ நமது புனிதர்கள் செய்ய சிறப்பாக தெரிவிப்போம். திருச்சபைக்கும் நமது வாழ்வுக்கும் நிறைய தொடர்பு என்பதை உணர்ந்தவர்களாக அதை வாழ உதவும் முயற்சி வளர்க்க வேண்டிய மனதை ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்க சிறப்பாக ஜெபிப்போம். ஆமென். எழுந்திருப்போம். விண்ணுலகில் இருந்து கொண்டு மண்ணுக்கு ரோஜா மலர்வோம். இறைவனின் அருளை ஒழித்துக் கொண்டே இருப்பேன் என்று வாக்குறுதித்த நாம் அவர்கள் குழந்தை வழியாக எல்லா குழந்தைகளுக்கும் நமது அந்த ஆட்களை நம்பிக்கையோடு எழுப்புவோம். நாம் தனிப்பட்ட தேவைகளுக்காக கொண்டாடுவோம். அன்பு தந்தை இறைவா, தேர்தரசமாவுடைய விழாவை கொண்டாட நாடுகளுக்கு வேலையிலே சிறு சிறு நல்ல பண்புகள் வழியாக நல்ல வழியாக கடவுளுடைய அருளை பெற எங்கள் அழைத்த முன்னேற்ற வழியை நாங்கள் நடந்து எல்லா நாளிலும் வந்து பெற்ற வாழ அருள் செய்ய உண்மை கொண்டாடுகின்றோம்.
சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் சேர்ந்த கோவிலுக்கும்படி தந்தைகளை கேட்க கொண்டாடுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களே, உமது உயர்ந்தது பராமரிப்பை கண்டுணர்வதும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீ மனிதரை தொடக்கத்திலிருந்த புனிதலைக்கு மீண்டும் அழைத்துச் செல்கிறீர். புத்துலகில் கிடைக்கும் இருக்கும் அருள்கொடைகளை இவ்வுலகிலே பெறவும் அனுபவிக்கவர்களை வழிநடத்துகிறீர். ஆகவே பாடலாம் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இருவருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கை மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பின் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் ஒழிப்புரிய தவறு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையின் நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மேனகா அம்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்திருக்கிறோம். நீர் இன்றைய உலகிற்கும் அழைத்துக் கொண்ட மரியதாஸ் என்னும் மணியாரை நினைவு கூர்ந்தருடன் உன் திருமகளோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட தெய்வர் உயிர்ப்பில் அவரை கொடுக்க செய்திருக்கிறோம். மேலும் உயிர்த்தெழும் என்ற நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுடன் ஏற்றரும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயிடம் இந்த மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் எங்கள் பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் புனித திரேசா மற்றும் புனிதர் அனைவரோடு நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரம் கொள்ள உம்மை நன்றாடுகின்றோம். இவர் வழியாக இறைவனாகிய தந்தையே, எல்லா புகழும் ஆட்சியும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனையால் பயிற்சி பெற்ற நாம் மீண்டு வாழும். Amen.
சென்று சிறகை காக்கும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகிற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறிலிருந்து கடைக்கு பெற்றோர், பேர் பெற்றோர். Amen.
ஆண்டவரே, புனித தெரேசா தம்மையும் அர்ப்பணித்து எல்லாரும் உமது இரக்கத்தை பெற்றிட ஆர்வம் கொண்டிருந்தார். நாங்கள் திருமணம் அதே அன்பின் ஆற்றல் எங்களிடம் பற்றிய செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றியறிதல். நமது நன்றியாலும் உறுதியாலும் இறைவனின் மாட்சிமை எவ்வகையிலும் ஏற்றம் பெற்றதிலும் அது நம் நம்பிக்கை வாழ்வை கட்டியெழுக்க உதவுகிறது. நமது கடந்த காலங்களில் நாம் இருந்து தமது பாதுகாவல் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நமது எதிர்காலத்தை நம்பிக்கையால் நிறுவனம். எனவே நமது நன்றியுணர்வை வெளிப்படுத்தி கொண்டாடுவோமாக. குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, நமது தேவைகளுக்காக நம்பிக்கையோடு கொண்டாடுவோம்.
விண்ணுலகில் எங்கள் தந்தையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிறிதளவு அமர்வோம். அன்புகளே, இன்றைய நவநாளின் 3ஆம் நாளாக இன்று நமக்காக நமது பங்கிற்கு வருகை புரிந்து மிக சிறப்பான ஒரு மறைவுரையும் இறைவனின் அருளையும் பெற்று தந்த நமது மறை மாவட்ட கத்தோலிக்க மேய்ப்பு பணி நிலையத்தின் இயக்குனர் தந்தை வேறொரு பணி NT விருதுராஜ் அவர்களுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். தந்தைகளுக்கு நமது பங்கின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கும் விதமாக அந்தோனியார் அன்பேத்தின் தலைவர் அவர்கள் தந்தைகளுக்கு பொன்னாடை அணிவிக்கின்றார்கள். ஆமாம். நன்றி. அன்புகளே, அதற்கடுத்ததாக இன்றைய திருவழிபாட்டை சிறப்பித்த அந்தோனியார் அன்பேத்தை சார்ந்த அனைத்து இறைவர்களுக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கடுத்தாக நாளைய தினம் 27ஆம் தேதி சனிக்கிழமை வெற்றி விழா தலைமை அருள்பணியாளர் ஜேம்ஸ் அத்திப்பாக்கம் வந்து தந்தை, தலைப்பு அருள் அடையாளங்களும் நம் புனிதர்கள். இதை சிறப்பிக்கின்றவர்கள் புனித அருளாளர்கள் சார்ந்தவர்கள். நிகழ்வுகளுக்கு தயார் செய்வார்கள் என்போடு கேட்டுக் கொள்கிறோம். அதற்கடுத்தாக 1ஆம் தேதி நமது காலை 10 மணி அளவில் சிறுமலர் உயர்நிலைப் பள்ளி முன்னாள் மாணவர் சங்கம் நடத்துகின்ற மரபு நடு விழா நடைபெறுகின்றது. எனவே அது நமது ஊரில் அந்த சிறுவர் முதல் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கின்ற அந்த வயலில் நடுறாங்க. அதே போன்று மரங்கள் உங்களுக்கு வழங்கப்படும், தேவைப்படும் வீடுகளில் இதை நீங்கள் நடணும். ஏனென்றால் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும் விதமாகவும் நமது பகுதிக்கு மழை வர வைக்க வேண்டும். எதிர்காலத்தில் இந்த குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாவதை நம்மால் முடிந்தவரை தடுக்கவும் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. எனவே தயவு செய்து யாரெல்லாம் மரம் வேணும்னு சொல்றீங்களோ அவங்களாம் தயவு செய்து சொல்லிட்டு முன்னாடியே நம்பி கலருக்கு சொல்லுங்க. அவங்க நான் எத்தனை மரம் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஆனால் மரத்தை நடுவோம். நான் பார்ப்பேன், அதான் முக்கியமான மரத்தை நட்டு ஏன் கொண்டு வச்சுட்டு அப்படின்னா காஞ்சி கை வச்சுருக்கேன். எனவே நீங்கள் உங்கள் நம்பி தலைவர்கள் சொல்லி அதை திரைப்படுத்துமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கடுத்தாக 3ஆம் தேதி காலை 11 மணிக்கு 10 மணி உள்ள திருப்பலி முடிந்தது. 11 மணிக்கு நமது பங்கில் இருக்கின்ற அரசு ஊழியர்கள் நடத்துகின்ற இரத்த தான முகாம் நடைபெறுகிறது. ஆனால் ரத்தம் கொடுக்க விரும்புகிற தானமாக விரும்புகிறவங்க தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் மருந்து சாப்பிடக்கூடாது. நீங்கள் மருந்து சாப்பிட்றது கொஞ்சம் நிறுத்திடுங்க. ஏன்னா உங்கள் பிளட் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு தான் எடுப்பாங்க. அதேமாதிரி சுகர் பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணக்கூடாது, ரத்தம் கொடுக்கக்கூடாது. ஒரு அன்பீத்திலிருந்து ஒரு 10 பேர் வந்தால் போதும். அதனால் தயவுசெய்து நீங்கள் முன் வந்து ரத்த தானம் செய்யுமாறு என்னோடு
கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை இந்த திருவழிபாடு நல்ல முறையில் நடைபெற உதவியாக இருந்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நிற்போம். இறுதி ஆசி. ஆண்டவர் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. ஆண்டவரே, எங்களுமாய்